தல. ஹாய். ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு விலாக்னு சொன்னாங்க. ஸோ இந்த வாரம் என்னோட விலாக் எப்படி நான் வேலைக்கு போகிறது. மணி இப்போ 5:40 கிட்ட ஆகுது. நான் ஒரு 5 o'clock எழுந்துச்சி கிளம்பி வேலைக்கு போவேன். 5:50 வீட்டிலேருந்து. ஏன்னா நான் வேலைக்கு நடந்து தான் போவேன். நடந்து பஸ் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் சீக்கிரம் நடந்தால் தான் பஸ்ஸு சீக்கிரம் எடுக்க முடியும், இல்லைனா ஜாமில் மாட்டிக்குவோம். வீட்டிலேருந்து வெளியே ஆயிடுச்சு, நடந்து போயிட்டுருக்கேன். கிராப் எடுக்கலாம் தான், ஆனால் இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாப் பார்த்து கிராப்பு ஆக்சுவலி இப்போ இங்கே வீட்டுக்குலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு காரில் போனால் ஒரு 2 நிமிஷம் கூட வராது. பட் கிராப்பில் 10 யோசித்தேன், கனெக்ட் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, நடக்கிறது காலையும் நடக்கிறது ஒரு எக்ஸசைஸ் தானே. ஸோ அதான் நடராஜா சர்வீஸ்லேயே போகலான்ட்டு இப்படி நடந்துகிட்டே இருக்கணும். நடந்து போனால் ஒரு 15 minutes அந்த மாதிரி ஆகும். மார்னிங் எக்ஸசைஸில் கார்டியோ. நிலா தெரிதா, அழகாக இருக்கு. தாமான் விட்டு வெளியாகி மெயின் ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம். செவன் 5:51 பஸ் எடுக்கணும். சம்டைம்ஸ் ஜாம் இருக்காது. ஸோ ஜாம் இல்லாத டைம் சீக்கிரம் போயிட்டா ஆஃபீஸில் உட்காந்து நாமளும் என்ன பண்ணுவோம், ஃபோன் நோண்டுவோம், யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம், கத்தோன் இல்லைனா இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுவோம். அதே தான் நானும் பண்ணுவேன். நான் ஏன் சீக்கிரம் எழுந்துச்சு கிளம்புறேன்னு வேலைக்கு லேட்டாக போகக்கூடாதுல்ல. சீக்கிரமாக போகலாம், ஆனால் லேட்டாக போகக்கூடாது. அதுதான் என்னோடய பாலிசி. நம்ம பஸ் ஸ்டாப் கிட்ட நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 3 நிமிஷம் இப்படியே நடந்தால் பஸ் ஸ்டாப் வந்துடும். பஸ் இன்னும் பஸ் ஆரம்பிக்கல. பஸ் வெயிட் பண்ணுறோம். இப்போ பஸ்ஸு ஏற போகிறோம். நம்ம எப்போதும் ஆக பின்னாடி தான். பஸ் ஏறியாச்சு. இதுக்கப்புறம் என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா தூங்குறது தான். ஏன்னா என்னோட இந்த பஸ்ஸு பசாசனி இருக்கும் போகும். என்னோடது கடைசி முன்னுக்கு ஸ்டாப். ஸோ நடுவில் முன்னுக்கு நிறையா ஸ்டாப் இருக்குது. ஸோ தூங்குறது, பாட்டு கேட்குறது, அதுதான். பாய். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு.